One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய அணை கீழ்பவானி அணை. இந்த அணையினுடைய நீர் நிர்வாகமானது 68 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு ஆணை, விதிமுறை, காவிரி தீர்ப்பு என எதுவும் பின்பற்றாமல் நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு, வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நடத்தி கொண்டிருக்கின்றது. இதை நீர்வளத்துறை அமைச்சரிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் நேரில் பார்த்து. அவரும் தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கின்றார். ஆக கடந்த கால தவறுகளுக்கு இந்த ஆட்சியில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறும். நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கள்ளாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசினுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்திக் கொண்டால் இளைஞர்களுக்கு இது ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. கள் இறக்குவது சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில். இதற்கு மின்சாரமும் தேவையில்லை. பவுச்சுகளில், பாட்டில்களில், டின்களில், டப்பாக்களில், டெட்ரா பேக்கிங்களில் அடைத்து மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமான தளங்களில் உலக அளவில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவிலான வருவாய் கிடைக்கும். இன்றைக்கு பூமி பந்து சூடாகி விட்டது. இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் கடின பானங்களான பிராண்டி, விஸ்கி, ரம், வோட்கா, சாராயம் போன்ற மதுக்களுக்கு வரவேற்பு இருக்காது. கள் போன்ற இயற்கையான மென்பானங்களுக்கு, சத்தான தாய்ப்பாலுக்கு நிகரான பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். அந்த அடிப்படையில் பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும். விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. திருத்தங்களுக்கு பிறகு தேர்தலை நடத்தினால்தான் உள்ளாட்சி நல்லாட்சியாக இருக்கும். முதல் திருத்தம், ஒரு பதவி விலகுகின்ற ஒரு குழு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிடம் தான் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டுமே ஒழிய இடையில் தனி அதிகாரி என்ற பேச்சுக்கு இடமிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேர்தல் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இல்லை. உள்ளாட்சிகளிடமிருந்து தமிழ்நாடு ஆரம்ப கல்வி, ஆரம்ப சுகாதாரம், கால்நடை மேம்பாடு, வேளாண்மை போன்ற துறைகளை பறித்துக் கொண்டது. மீண்டும் அந்த துறைகள் உள்ளாட்சிகளிடம் ஒப்புவிக்கப்பட வேண்டும். மேலும் உள்ளாட்சிகளில் கொள்கை முடிவு ஏதும் எடுப்பதில்லை. நாடாளுமன்றத்தில், சட்டப்பேரவையில் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களே இவை. ஆகவே இவற்றிற்கான தேர்தல் கட்சிகளுடைய தலையீடு, குறுக்கீடு, சின்ன ஒதுக்கீடு இல்லாமல் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் பொறுப்பு முதல் மாநகராட்சி மேயர் பதவி வரை சுயாட்சி சின்னங்களை கொண்டே நடத்தப்பட வேண்டும். சிறிய அழகாக இருக்கின்ற காரணத்தால் இவற்றில் நேரடி மக்களாட்சி அமல்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு திருத்தங்களுக்கு பிறகு தேர்தலை நடத்தினால் மட்டுமே உள்ளாட்சி நல்லாட்சியாக இருக்கும். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.